யோசுவா மோசையோடு கூட இருந்த யோசுவா அல்ல. இவன் செருபாபேலோடு இருந்து எருசலேம் ஆலயத்தை கட்டின யோசுவா. இந்த யோசுவாவினுடைய வலது பக்கத்துல யார் நிக்கிறானா? ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய வலது பக்கத்தில் என்ன செய்தான்? அவனுக்கு சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். யுத்த மனுஷன் கூட, ஒரு யுத்த வீரனோடு கூட, ஒரு சாதாரண ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போனா அவன் யுத்த மனிதனோடு யுத்தம் செய்வதற்கு பல யுக்திகளை கையாளுவான். அப்படிதானே? எப்படியாவது குறுக்கு வழியில போய் அவங்கிட்ட போய் யுத்தத்திலிருந்து வெற்றி பெறலாமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? தந்திரமா செயல்படுவான். நம்மளா இருந்தாலுமே எங்க தோத்து போவோம்னு நினைக்கிறோமோ அங்க என்ன செய்வோம்?